சிம்பிளுக்கும் அந்த தொழில் வளர்ச்சிக்கு நிச்சயமாக ஒரு கனெக்டிவிட்டி என்பது இருக்கு. அது கரெக்டான அமைப்பில் இருந்துச்சுன்னா நிச்சயம் சக்ஸஸ்ஃபுல்லாக என்பது ஆக முடியும். சில பேர் இந்த இன்டெரக்டான கான்செப்டை அவங்களோட பிராண்ட் லோகோஸ்ல வைக்காம தவறிய காரணத்தினால தான் ஏதோ ஒரு லோகோ நானும் வைக்கிற பேர காரணத்தினால தான் அது காலப்போக்கில் மறைஞ்சு போகக்கூடிய விஷயமா வந்தது. அந்த மெக்டொனால்ட்ஸ் ஓனருடைய அமைப்பு பார்க்குறீங்களா பார்க்கலையோ ஆனால் அந்த ராக் என்பது அவர் கிரியேட் பண்ண அந்த காலகட்டத்தில் அந்த தன்மை என்பது ஆதிக்கம் அதிகமாக இருந்திருக்கும். அவர் ஜாதி நல்ல அமைப்பில் இருக்கும். அப்போ இயற்கையாகவே அந்த லோகோ கிரியேட் பண்ணக்கூடிய நபரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம் நல்ல டிஎம்டி இந்த 4 வார்த்தைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ராகுடைய தன்மைகள் தான். ஒரு ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்காரு, அவர் லோகோவா வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் என்பது போட்டு வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. டைமண்ட் எல்லாரும் போடலாமா, லோகோவா போடலாமா பார்த்தீங்கன்னா போடக்கூடாது. இன்ஃபினிட்டி நல்ல அமைப்பில் எல்லாரும் வைக்கலாமா பார்த்தீங்கன்னா சனி ஜாதகத்தை நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா இன்ஃபினிட்டி சிம்பிள் வைங்க. ஜாதகம் என்பது ஒருத்தவங்களுக்கு இருக்கிறது போல இன்னொருத்தவங்களுக்கு இருக்காது. அப்போ அந்த ஜாதக அடிப்படையில் ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி வச்சிங்கன்னா பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஒரு தொழில் வளர்ச்சிக்கு ஜோதிடத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜோதிடர் பரத்கண்ணன் அவர்களை இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எல்லாராலையும் முதல்ல சக்ஸஸ் பண்ண முடியறதில்ல. ஒரு சில பேர் ஒரு அபரிவிதமான வளர்ச்சி அடைகிறாங்க, ஒரு சில பேர் லாஸ்ட்ல எல்லாம் போயிடுறாங்க. ஆனால் அதில் இந்த லோகோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போது லேட்டஸ்ட்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. முன்னாடியெல்லாம் ஒரு நேம் வைக்கணும் அப்படின்னா ஒரு அதிர்ஷ்டமான பெயர் வைக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இந்த லோகோவே இப்போ அதிர்ஷ்டமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோதிடத்தில் லோகோவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கா? நிச்சயமாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து நடைமுறையில் இப்போ நம்ம வீட்டிலேருந்து வெளில கிளம்புறேன்னு வச்சுக்கோங்க, சில விஷயங்களை நான் பார்ப்பேன். நம்மளோட மெமரியில் எல்லாமே ஒரு பிக்சராக தான் வந்து சேவ் ஆகும். இப்போ வெளியில் போகும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்து நமக்கு ஒரு இம்பாக்ட், பாசிட்டிவ் இம்பாக்டோ ஒரு நெகட்டிவ் இம்பாக்டோ நம்மள மைண்டில் எழும்போம். இப்போ காரணம் இப்போ வெளியில் போகிறோம், இப்போ எதிர்க்க வந்து ஒரு பசு ஒரு கண்ணுக்குட்டி அப்படி தெரியுதுன்னு வச்சுங்க, நம்ம ஒரு பாசிட்டிவிட்டியாக அதை நினைப்போம். சரிங்களா? அதுவே வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது சவ ஊர்வலம் அப்படின்ற விஷயங்கள் வருதுன்னா அது வந்து நெகட்டிவாக நினைப்போம். இது எல்லாமே நமக்கு இமேஜாக கிரியேட் ஆகும். இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து பார்ப்பது மூலமாக அது பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் கிரியேட் ஆகும். அப்போ இதுதான் அப்படி லோகோவே. இப்போ ஒரு லோகோவை நம்ம வந்து பார்க்குறோன்னா அந்த லோகோவை பார்த்தோன்னே அந்த பிஸ்னஸுடைய அந்த என்ன மோட்டோ சொல்ல வராங்க, அவங்க என்ன விஷயத்துக்காக அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சுக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களே கிரியேட் ஒரு 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 நம்பகத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைக் பிராண்ட் இருக்குது, அது ஒரு சிம்பிள் வந்து ஸ்விட்ச் சிம்பிள் போட்டிருப்பாங்க. அதை பார்த்த உடனே அந்த பிராண்டோடைய என்ன விஷயம், அந்த பிராண்டோடைய முக்கியத்துவம் என்னன்றது நமக்கு தெரிய வரும். அப்போ அந்த பிராண்டோட முக்கியத்துவத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெரிவிக்க விதமாக இந்த சிம்பிள் என்பது இருக்குது. இப்போ இந்த சிம்பிள் மட்டும் இல்லை, நடைமுறையில் நிறைய சிம்பிள்ஸ் என்பது இருக்குது. அந்த சிம்பிள்ஸ் வந்து நம்மளோட வாழ்க்கையில் நிறைய இம்பாக்ட் என்பது ஏற்படுத்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி சிம்பிள் என்பது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இன்ஃபினிட்டி சிம்பிள் அதை பார்த்தோன்னே நமக்கு என்ன தெரியும், இந்த உலகம் எல்லை இல்லாத ஒரு தன்மை, இந்த உலகத்துக்கு ஒரு எல்லையே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை என்பது சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது. அப்போ இது வந்து எல்லாருமே இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் போட்டுடலாமா அப்படின்னு கிடையாது. அதே இன்ஃபினிட்டி சில பேருக்கு பாசிட்டிவாக இருக்கும், சில பேருக்கு நெகட்டிவாக இருக்கும். இப்போ வேறு ஏதோ ஒரு சிம்பிள், இப்போ ஒரு பிரமிட் சிம்பிள் என்பது இருக்குது. இந்த பிரமிட் சிம்பிள் என்பது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத வேறு ஏதாவது அந்த உலகம், இந்த மாயின் உலகமாக சொல்லுவாங்க அந்த பிரமிட் எல்லாமே. அது போன்ற ஒரு இம்ப்ரெஷன் என்பதை கிரியேட் பண்ணும். இதே போல் வந்து இந்த ஸ்வஸ்டிக் சிம்பிள் சொல்லுவாங்க, ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு இம்ப்ரெஷன் நம்ம கிரியேட் பண்ணும். இந்த ருத்ராஜ சிம்பிள், இதே போல் வந்து அந்த தேர்ட் ஐன்னு ஒரு சிம்பிள் இருக்குது, அந்த சிவனுடைய அந்த தன்மை என்பது தெரியப்படுத்தும். அப்போ ஒவ்வொரு சிம்பிளும் ஒவ்வொரு தன்மையை நிச்சயமாக இம்பாக்ட் ஏற்படுத்துது. அப்போ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸுக்கும் இந்த சிம்பிள்ஸ் என்பது வச்சிருக்காங்க. அப்போ அந்த சிம்பிள்ஸை பார்த்தோன்னே அந்த மக்களுக்கு ஒரு பாசிட்டிவான இம்பாக்டை ஏற்படுத்தும். ஆனால் எல்லா பிராண்டும் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா லோகோவும் சக்ஸஸ் ஆகிறதில்ல. அதுக்கான மேட்ரு அதுக்கான கான்செப்ட் தான் ஒரு விஷயம் இருக்குது. அந்த சிம்பிளை லோகோவை எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இது அடுத்த கட்டமாக பார்க்கலாம். ஆனால் சிம்பிளுக்கும் அந்த தொழில் வளர்ச்சிக்கு நிச்சயமாக ஒரு கனெக்டிவிட்டி என்பது இருக்கு. அது கரெக்டான அமைப்பில் இருந்துச்சுன்னா நிச்சயம் சக்ஸஸ்ஃபுல்லாக என்பது ஆக முடியும். ஓகே, ஒரு லோகோவில் ஒரு விஷயத்தை அந்த கம்பெனி இதை தான் சொல்ல வராங்க அப்படிங்கிறத அதோட மோட்டோவை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நிறைய லோகோஸில் நம்ம பார்க்குறோம் அதோட மோட்டோ நமக்கு எக்ஸாக்டாக தெரியறதில்ல. அதை டிசைன் பண்ணவங்களோ இல்லை அந்த கம்பெனி பர்சன்ஸ் அவங்களுக்கு தான் தெரியுது அதுக்குள்ளார என்ன மோட்டோ இருக்குது அப்படின்ட்டு. நம்மளால் ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க முடியாத லோகோஸ் இருக்குது. ஆனால் அந்த கம்பெனியும் நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனில் ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்க கம்பெனியாகவும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது எப்படி பார்க்க, அதாவது சில விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது, கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்குது. கண்ணுக்கு ஒரு விஷயம் இல்லைன்றதுக்காக இல்லைன்னு ஆயிட முடியாது. இப்போ நம்ம கடவுள் என்பது கண்ணுக்கு தெரிய மாட்டார், ஆனால் அது கடவுள் இல்லைன்றது நம்ம ஒரு விஷயத்தை தீர்மானமாக சொல்ல முடியாது. இல்லை அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். இப்போ ஒரு சிம்பிள் ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்டில் ஒரு கேஸ்டில் மாரி ஒரு இது இமேஜ் மாரி போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதுக்கான அமைப்பு என்ன, டிஸ்னி என்பது ஒரு என்டர்டைன் பர்பஸுக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அப்போ அந்த கேஸ்டில் சிண்டர்லா கேஸ்டில் மாரி சொல்லுவாங்க. அதை அப்போ அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். கேஸ்டில் என்பது ஒரு மிஸ்டிக் அப்படின்ற விஷயம், என்டர்டைன்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். டேரக்டாக சொல்லாமல் இன்டெரக்டாக ஒரு விஷயம் தெரியப்படுத்துது. அப்போ இன்டெரக்டாக அந்த மக்களோட மனதில் ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு விஷயத்தை என்பது ஏற்படுது. இப்போ ஜியோன்னு அப்படியே எடுத்துக்கிட்டு வச்சுங்க, ஜியோ என்பது என்ன, ஒரு டேட்டா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக போட்டிருப்பாங்க, ஜியோ நடுவில் எழுதியிருப்பாங்க. அது என்ன சொல்கிறாங்க, அதை
மிரர் இமேஜ் ஆஃப் ஆயில் தான். ஒரு ஆயிலை நம்ம ஒரு ட்ராப் ஊற்றிட்டு அது ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜியோடைய சிம்பிளாக சொல்லுவாங்க. அது என்ன விஷயம் சொல்ல வருதுன்னா, அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்க இந்த கரண்ட் டெக்னாலஜியில் டேட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் என்பது விலை மதிப்பீட்டு உள்ள ஒரு விஷயம். அப்போ இப்போ இருக்கிற தருவாயில் இந்த டேட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் அந்த அளவுக்கு மதிப்பு மிக்க ஒரு விஷயத்தை இன்டெரக்டாக சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே கரெக்டான ஒரு விஷயம் தான். ஆனால் நம்ம டேரெக்டாக இந்த விஷயம் தெரியாது. இன்டெரக்டாக அந்த கான்செப்டை அதில் உள்ள வந்து வச்சிருக்காங்க. அப்போ நம்ம இன்டெரக்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இம்பாக்ட் ஏற்படுத்தாதுன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வகையில் அந்த விஷயத்தை யூஸ் பண்ண அந்த விஷயம் நமக்கு தெரிய வந்து அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். இதே போல் இப்போ இந்த ஸ்வீட் சிம்பிள் சொல்லி இந்த நைக் பிராண்டுக்கு அந்த ஸ்வீட் சிம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணக்கூடியது தான். இந்த ஃபுட்வியர் சம்மந்தப்பட்டது தான் இந்த நைக் பிராண்டு தான். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா கிரீக் காடஸோடைய அந்த விங்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சிம்பிளாக எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த ஸ்வீட் சிம்பிள் என்பது அந்த கிரீக் காடஸ் விங்ஸ் என்பது ஃபாஸ்ட் வேகத்தன்மையை குறிக்கக்கூடிய விஷயங்கள், ஆற்றலை குறியீடாக சொல்லக்கூடிய விஷயங்கள். அதனால தான் எடுத்துக்கிறாங்க. அந்த ஃபுட்வியருக்கு எது கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஃபுட்டுக்கும் அதே அந்த செப்பல் ஷூலாம் எதுக்கு போடுறோம், ஃபாஸ்ட்டாக நடக்கணும், நல்ல அமைப்பில் இருக்கும், இதுதான். அப்போ இன்டெரக்டாக அதோட தன்மை என்பது மறைஞ்சிருக்கு. டேரக்டாக பார்க்கும்போது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த காலப்போக்கில் அதோட விஷயம் கான்செப்ட் உள்ள இருக்கிறதுனால நம்மளுடைய இன்டெரக்டாக அந்த விஷயம் நம்ம தெரிய வந்து ஒரு பவர்ஃபுல் இம்பாக்ட் என்பது ஏற்படுத்தும். சில பேர் இந்த இன்டெரக்டான கான்செப்டை அவங்களோட பிராண்ட் லோகோஸில் வைக்காம தவறிய காரணத்தினால தான் ஏதோ ஒரு லோகோ நானும் வைக்கிற பேர காரணத்தினால தான் அது காலப்போக்கில் மறைஞ்சு போகக்கூடிய விஷயமா வந்தது. அதனால இதை நம்ம பார்க்கும்போது அது வந்து டேரக்டாகவும் இல்லாமல் இன்டெரக்டாக ஒரு விஷயம் வந்து இருக்குதுன்ற மாதிரி நம்ம ஒரு லோகோ கிரியேட் பண்ணிங்கன்னா நிச்சயமா அந்த பிசினஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். ஓகே, ஆனால் ஜோதிடம் ரீதியாக இதில் எங்கே கனெக்ட் ஆகுது? ஒரு டிசைனர் ஒரு லோகோவை டிசைன் பண்ணுறாரு. அந்த டிசைனருக்கு அந்த டைமில் கிரியேட்டிவிட்டி என்ன இருக்கோ அந்த கிரியேட்டிவிட்டியை தான் அதுக்குள்ளே யூஸ் பண்ணுறாங்க. அப்போது ஜோதிடத்தோட பங்கு இதில் எங்கே இருக்குது? அதாவது இப்போ அந்த ஒரு பிஸ்னஸ் தொடங்குறாங்கன்னா அந்த ஓனருக்கு ஒரு நல்ல டைம் என்பது இருக்கும். இப்போ நான் வந்து நிறைய ஃபாரின் பிராண்ட்ஸ்லாம் நான் சொன்னேன், அவங்களாம் ஜாதகம் பார்க்குறவங்களோ பார்க்கல அப்பாற்பட்ட விஷயம். ஒருத்தவங்களுக்கு டைம் நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா இயற்கையாகவே அந்த இயற்கை என்பது அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் அமைச்சு தரும். அவங்க ஜாதகத்தை பார்க்கணும், ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்றலாம் கிடையாது. இப்போ நல்லா இருக்கவங்க யாருமே போய் சாமி கும்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வரும்போது தான் அந்த சாமி என்பது கும்பிடுவாங்க. அதே போல தான் இப்போ அப்ராடில் ஒரு பிராண்டு கிரியேட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு டைம் நல்லா இருக்கும் பட்சத்தில் இயற்கையாகவே அந்த லோகோ கிரியேட் பண்ணவர் வந்து பார்த்தீங்கன்னா அது போல ஒரு கான்செப்டில் ஒரு மைண்ட் செட்டில் மென்டாலிட்டியில் இருந்து தான் அந்த விஷயம் என்பது கிரியேட் பண்ணுவார். இயற்கையாக அந்த விஷயம் பொருந்தி வந்துடும். ஆனால் அங்கே டைம் நல்லா இருக்க பட்சத்தில் அந்த விஷயம் என்பது பொருந்தி வராது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு ஆப்பிள் பிராண்ட் இருக்குது. இப்போ ஆப்பிள் பிராண்டு அந்த ஆப்பிள் சிம்பிள் மாரி கொடுத்து வச்சிருக்காங்க. அப்போ டிம்குக்கோட பிராண்டு தான். அப்போ அந்த ஆப்பிளோடைய தன்மை என்பது என்ன, கிரக அடிப்படையில் நம்ம வந்து லிங்க் பண்ணி பார்க்கணும். கிரக அடிப்படையில் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளை குறிக்கக்கூடிய ஒரு காரக கிரகம். அவர் அதெல்லாம் பார்த்து வச்சிருக்க மாட்டார். ஆனால் அவருடைய டிம்குக்கோடைய அவர் ஜாதகம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கும்ப லக்னமாக வருது. கும்ப லக்னத்துக்கு சுக்கரன் வந்து அவர் ஜாதகத்தில் பாசிட்டிவாக இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்தேன். அப்படி இருக்கக்கூடிய தருவாயில் அவங்களுக்கு அந்த பிராண்ட் அந்த சிம்பிள் அந்த லோகோவாக அவர் வைக்கும்போது நல்ல பாசிட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்துது. அவர் பார்த்து வைக்கிறாரோ பார்க்காம வைக்கிறாரோ அவங்க டைம் நல்லா இருக்கு. அப்போ அது போல மென்டாலிட்டி இருக்கக்கூடிய லோகோ கிரியேட்டரை அமைத்து அவங்களுக்கு அது போல சுச்சுவேஷன் லோகோவை இயற்கையே அந்த விஷயங்கள் அமைச்சு தரும். இது போன்ற விஷயங்கள் தான் பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முகேஷ் அம்பானி கூட எடுத்துக்கலாம், ஜியோ பிராண்ட் என்பது கிரியேட் பண்ணுறாரு. அந்த பிராண்டோடைய லோகோ என்பது மிரர் இமேஜ் ஆஃப் ஆயில் நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, அதில் ஆயில் என்பது சனியின் காரகத்தன்மை கொண்ட ஒரு விஷயம் தான். சனி தான் ஆயிலே. அப்போ சனி என்ற கிரகம் அவர் ஜாதகத்தில் இயற்கையாகவே நல்ல அமைப்பில் இருந்திருக்கலாம். அவர்லாம் ஜாதகம்லாம் பார்க்கக்கூடிய நபர் தான். அப்போ அந்த சனி என்ற கிரகம் அவர் ஜாதகத்தில் விருச்சிக லக்னக்காரு, விருச்சிக லக்னத்துக்கு சனி வந்து அவர் ஜாதகத்தில் பாசிட்டிவாக இருக்குது. அப்போ பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த லோகோவை வச்சதன் விளைவாக அந்த நல்ல ஒரு பிராண்டராக நல்ல அமைப்பில் போகக்கூடிய சுச்சுவேஷன் மட்டும் கொடுத்துருக்கும். இதே போல் மெக்டொனால்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க. மெக்டொனால்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் ஆர்ச் மாதிரி சொல்லியிருப்பாங்க, 2 M மாரி போட்டிருக்கும். இந்த M என்ற சிம்மலே வந்து பார்த்தீங்கன்னா ராகுவின் தன்மை என்பது கொண்டது. ஓகேங்களா, அந்த மெக்டொனால்ட்ஸ் ஓனருடைய அமைப்பு பார்க்குறீங்களா பார்க்கலையோ, ஆனால் அந்த ராகு என்பது அவர் கிரியேட் பண்ண அந்த காலகட்டத்தில் அந்த தன்மை என்பது ஆதிக்கம் அதிகமாக இருந்திருக்கும். அவர் ஜாதி நல்ல அமைப்பில் இருக்கும். அப்போ இயற்கையாகவே அந்த லோகோ கிரியேட் பண்ணக்கூடிய நபரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த M நல்ல DMT இந்த 4 வார்த்தைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ராகுடைய தன்மைகள் தான் அந்த ஆல்பபெட்டுக்கு. அப்போ அந்த M போன்ற ஒரு சிம்பிளை இயற்கையாகவே அமைப்பை ஏற்படுத்தி அவங்க ஜாதத்தை லிங்க் பண்ணி அந்த ஃபைலில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகக்கூடிய ஒரு தன்மை என்பது கொடுத்தது. எல்லா விஷயமும் நம்ம வந்து ஜாதத்தை கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். இதை தவிர்த்து வேறு எதாவது தனிப்பட்ட முறையில் அனலைஸ் பண்ண முடியாது. இப்போ ஒருவேளை நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன், அதுக்காக லோகோ கிரியேட் பண்ணிட்டேன், கிரியேட் பண்ணி போயிட்டு இருக்கு, பட் அதில் எனக்கு பெருசாக சக்ஸஸ் கிடைக்கல, இது மைனஸாக இருக்குது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அதாவது ஒரு பிஸ்னஸ் நல்லபடியாக போகலனாலே அது மைனஸ் தான். ஓகேங்களா, அது வந்து லோகோவானாலும் இருக்கலாம், இல்லை நேமாவும் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன லோகோ சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பாருங்கள். அது என்ன குறியீடாக சொல்லக்கூடியதுன்றதை செக் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கே ஒரு ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்காரு, அவர் லோகோவாக வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் என்பது போட்டு வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. டைமண்ட் எல்லாரும் போடலாமா, லோகோவாக போடலாமா பார்த்தீங்கன்னா போடக்கூடாது. சுக்கிரன் ஒருவரின் ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா டைமண்டோட சிம்பிள்
சிம்பிளை லோகோவாக கிரியேட் பண்ணி தாராளமாக வச்சுக்கலாம். பிஸ்னஸ் நல்லா போல, நீ டைமண்ட் சிம்பிள் வச்சிருக்கீங்க, ஜாதகம் பாருங்க, சுக்கிரன் நல்ல அமைப்பில் இருக்குதான்றது செக் பண்ணி பாருங்க. சுக்கிரன் நல்ல அமைப்பில் இல்லைன்னா இயற்கையாகவே டைமண்ட் சிம்பிள் அவங்க வைக்கக்கூடாது. டைமண்ட் சம்மந்தப்பட்ட வியாபாரமே பண்ணக்கூடாது. நீ கோல்டுலேயே நிறுத்திக்கணும். குரு ராகு தான் கோல்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கிறது. கோல்டோட உங்களுக்கு பிஸ்னஸ் நிறுத்திக்கணும். இப்படி செக் பண்ணணும். இல்லை வேற யாராவது ஒரு சிம்பிள் வந்து வச்சிருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஆந்தை இருக்கு, ஆந்தை சிம்பிள் கூட வைக்கலாம். ஆந்தை நெகட்டிவிட்டி சில பேர் சொன்னாலும் அது வந்து அவங்க ஜாதக ரீதியாக ராகு என்பது ஆந்தையை குறிக்கக்கூடிய அவளை குறிக்கக்கூடிய ஒரு பிளானட் தான். ஆந்தை ஒரு ஜாதகம் நல்ல ஒரு சிம்பிளாக வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு லாட்ரி பிஸ்னஸ் இருக்குன்னு வச்சுங்க, ஆந்தை சிம்பிள் போல வச்சிருக்காங்கன்னா அவங்க ஜாதகத்தில் அந்த பிஸ்னஸ் நல்லபடியாக போகலன்னா அந்த ஆந்தை என்ற அந்த பேர்டை குறிக்கக்கூடிய கிரகம் ராகு நல்ல அமைப்பில் இல்லாத பட்சத்தில் அந்த இது நல்லா இருக்குது. அப்போ அவங்க செக் பண்ணி பார்த்து ராகு நல்லா இல்லை, இந்த சிம்பிள் வச்சிருந்தா தான் பிரச்சனை என்பது ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த சிம்பிளை நம்ம மாற்றிட்டு நம்ம ஜாதக ரீதியாக எந்த கிரகம் நல்லா பாசிட்டிவாக இருக்குன்னு பார்த்து அந்த கிரகத்துடைய சிம்பிள் வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஒவ்வொரு நவகிரகங்கள் இருக்குதுன்னா எல்லா கிரகத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில குறியீடுகள்லாம் இருக்குது. இது நான் எப்படி செக் பண்ணணும்னு பார்த்துக்கிற மாதிரி சொல்கிறேன். இப்போ லோகோ வந்து இருக்குதுன்னா லோகோ எப்படி தான் செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நவ கிரகத்துக்கும் நிறைய குறியீடுகள்லாம் இருக்குது. இப்போ ஸ்வஸ்திக் சிம்பிள் வந்து எல்லாரும் வைக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வைக்கக்கூடாது. ஸ்வஸ்திக்கோட ஜாதகம் செவ்வாய் நல்ல அமைப்பில் கேது நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டுமே ஸ்வஸ்திக் என்ற அந்த சிம்பிளை அவங்களுடைய பிஸ்னஸ் லோகோ அவங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டா நல்லா பாசிட்டிவாக இருக்கும். இல்லை ஒரு தேர்ட் ஐ அந்த மூன்றாம் கண் இலுமினாட்டியுமே சொல்லுவாங்க. அந்த அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் ஒருவரின் ஜாதகத்தை நல்ல அமைப்பில் இருந்தால் தான் அந்த தேர்ட் ஐ போன்ற சிம்பிள் வந்து அவங்க லோகோவை வைக்க முடியும். இல்லை வேற ஏதாவது நிறைய லோகோலாம் தீபம் போன்ற லோகோலாம் இருக்கு. அது தீபம் நெய் விளக்கணெல்லாம் தீபம் போன்ற சிம்பிள் வச்சிருப்பாங்க. அதுதான் அந்த இதுக்கு வைக்கணும்னு விஷயங்கள் இல்லை. வேற ஏதாவது கூட வைக்கலாம், நல்லபடியாக இருக்கும். அதே போல் குரு நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா அந்த தீபம் போன்ற அந்த சிம்பிள் என்பது எந்த பிசினஸுக்கும் வைக்க முடியாது. இப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு லோட்டஸ் சம்மந்தப்பட்ட ஃப்ளவர், ஒயிட் கலர் லோட்டஸ், அது சுக்கிரனுடைய காரக ஒரு ஃப்ளவராக இருக்கு. சுக்கிரன் நல்ல அமைப்பில் இருந்தாலும் அதை வைக்கலாம், இல்லைன்னா வைக்கக்கூடாது. இல்லை டைமண்ட் எடுத்துக்கலாம், இல்லை அன்னப்பறவை எடுத்துக்கலாம், இல்லை வந்து புறா பஞ்சவர்ண கிளி எல்லாமே சுக்கிரனுடைய சிம்பிள். அதே போல எல்லா கிரகத்துக்கும் சிம்பிள் இருக்கு. இன்ஃபினிட்டி என்பது சனியோட சிம்பிள். இன்ஃபினிட்டி நல்ல அமைப்பில் எல்லாரும் வைக்கலாமா பார்த்தீங்கன்னா சனி ஜாதகரே நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா இன்ஃபினிட்டி சிம்பிள் வைங்க, சக்ஸஸ்ஃபுல்லான அமைப்புகள் இருக்கும். அப்போ இதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணலாம்னா ஒருவரின் ஜாதகத்தில் உங்கள் நவகிரகத்தை கொடுப்பனையை போட்டு எந்த கிரகம் பாசிட்டிவாக இருக்குன்னு பார்த்து பிஸ்னஸுக்கு அந்த கிரகத்துடைய சிம்பிள் அடிப்படையில் அந்த லோகோ நீங்கள் கிரியேட் டேரக்டாக வைக்கணும் அவசியம் இல்லை. லோகோன்றது சில பேர் அவங்க பிஸ்னஸ் நேம் ஸ்டார்டிங் லெட்டர் கூட லோகோ வச்சு கிரியேட் பண்ணுவாங்க. கொக்கோ கோலாலாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த கொக்கோ கோலா இதுக்கெல்லாம். அப்போ சில பேர் அந்த தனிப்பட்ட முறையில் சிம்பிளாகவும் கிரியேட் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுறீங்களோ ஜாதகத்துக்கு பிளானட் அனலைஸ் பண்ணி அந்த பிளான் எந்த கிரகம் பாசிட்டிவாக இருக்குது, பிஸ்னஸுக்கு சாதகமாக இருக்குன்னு பார்த்து அதன் அடிப்படையில் அந்த சிம்பிள்ஸை வச்சிங்கன்னா நிச்சயமாக பாசிட்டிவாக இருக்கும். இப்போ நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன், அதுக்காக ஒரு லோகோ கிரியேட் பண்ணுறேன். என்னோட டிசைனர்கிட்ட நான் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்கணும்? இப்போ எனக்கு அது ஒரு அதிர்ஷ்டகரமான லோகோவாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை என்னோட டிசைனர் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள்? அதாவது இப்போ பிஸ்னஸ் வந்து பண்ணும் பட்சத்தில் டேரக்டாக சில பேர் அந்த லோகோ டிசைனர்கிட்ட போகிறாங்க. ஆனால் முறையாக ஜோதிடர்கிட்ட அணுகி கன்சல்ட் பண்ணிட்டு போனால் நல்லாயிருக்கும். எல்லாரும் இந்த விஷயங்கள் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இது லேட்டஸ்ட்டாக நம்ம ரிசர்ச் பண்ணி எடுத்த ஒரு விஷயம் இது. அப்போ இதில் வந்து முறையாக ஜோதிடர்கிட்ட அணுங்க. யார் பேரில் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்றதை பாருங்கள். இல்லை பார்ட்னர்ஷிப்பில் பண்ண போகிறீங்களான்றதை பாருங்கள். பார்ட்னர்ஷிப்னா 2 பேர் ஜாதகத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும். பார்த்துட்டு முதல் முறையாக நீங்கள் லோகோ டிசைனர் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஜோதிடர் அஸ்ட்ராலஜர் கிட்ட அணுகி அவங்க ஜாதக ரீதியாக டைம் நல்லா இருக்கா, பிஸ்னஸ் பண்ண நல்லா இருக்கா, என்ன தசாப்தி போயிட்டு இருக்கு, என்ன கிரகம் பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவாக இருக்குன்னு பார்த்து அந்த பாசிட்டிவாக இருக்கக்கூடிய கிரகத்தோடைய சிம்பிள்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கிக்கணும். வாங்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் லோகோ டிசைனர் கொடுத்து லோகோ டிசைன் மட்டும் சொல்லாமல் எனக்கு இந்தந்த சிம்பிள்லாம் அந்த விஷயங்களை வந்து அந்த லோகோவில் வர மாரி அதை இப்படி வேணால் டிசைன் பண்ணிங்க நீங்கள். ஆனால் அதன் அடிப்படையில் நீங்கள் வச்சு டிசைன் பண்ணால் பெட்டராக இருக்குன்ற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க பெஸ்ட் நிச்சயமாக பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா லோகோ டிசைனுக்கு எல்லா விஷயமும் பண்ண தெரியும். ஒரு கான்செப்ட் ஐடியா மட்டும் கொடுத்துட்டு அவங்க சொல்லிட்டீங்கன்னா அதன் அடிப்படையில் டிசைன் பண்ணி பக்காவாக கொடுத்துருவாங்க அவங்க. லோகோவை தாண்டி அடுத்த நேம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இந்தந்த பெயர்கள் இந்தந்த துறைக்கு சம்பந்தம் இல்லாது இல்லைன்னா அதிர்ஷ்டம் கொடுக்காது அப்படின்னு ஏதாவது இருக்கா? நிச்சயமாக இருக்குது. அதாவது நம்மளோட பேசக்கூடிய வார்த்தைக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குதான். இப்போ வந்து உங்களுடைய பேர் கார்த்திகோ, சுரேஷ், ரமேஷோ உங்கள் பெற்றோர்கள் வைத்த ஒரு பேர் இருக்குன்னு வச்சுங்க. அதை வேற ஒரு பேர் பட்ட பேர் வச்சு கூப்பிடும்போது அவன் மனது ஒரு வலி என்பது ஏற்படுது, ஒரு நெகட்டிவிட்டி தருதுல. அப்போ நம்ம பேசக்கூடிய வார்த்தைக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அதாவது நம்ம தீயினால் கூட ஒரு புண்ணை ஒருத்தவங்களை காயப்படுத்திடலாம், ஆனால் நாவினால் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல, வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம பேசக்கூடிய வைப்ரேஷனுக்கு ஒரு தன்மை என்பது இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு கடையில் ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு ஒருத்தவங்க போகிறாங்கன்னு வச்சுங்க. அவங்க அந்த ஒரு ப்ராடக்டோடைய குவாலிட்டி பார்ப்பாங்க, குவான்டிட்டி பார்க்கறது இருக்கட்டும். ஆனால் அந்த ப்ராடக்ட் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அந்த நேம் தான். ஓகேங்களா? எவ்வளோ பிராண்ட்ஸ் வந்து செல்ஃபோனில் இருந்தாலும் ஆப்பிள் என்னோடனே நம்ம கண்ண மூடி வாங்குவோம். ஆடி காரனோடனே அந்த பேரை பார்த்தோன்னே அந்த விஷயங்கள் அதுக்குள்ளே நம்ம போயிடுவோம். இதே போல் ஆச்சி மசாலா ஐட்டம் ஆச்சி இருக்குது, சக்தி மசாலா இருக்குது. ஆச்சினோடனே சக்தினோடனே டேரெக்டாக அந்த விஷயத்தை போய் வாங்குவோம். அதுக்கான காரணம் என்ன? அந்த பேர் ஏற்படுத்தக்கூடிய இம்பாக்ட் தான். அப்போ அதை நம்ம எப்படி எடுத்து நம்ம அமைப்பில் வைக்கணுன்றது தான் கான்செப்ட். இப்போது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ தெரியாமல் நமக்கு பிடிச்ச பேர் இல்லைனா இந்த பிஸ்னஸ்க்கு இது அட்ராக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நேமை செலக்ட் பண்ணிடுறாங்க. சில நபர்கள் நியூமராலஜிஸ்ட்டை பார்த்து அந்த
அது என்ன பேர் செட் ஆகும், இல்லை நாங்கள் செலக்ட் பண்ண பேர் இந்த பேரை வந்து வேறு ஏதாவது கரெக்ஷன் பண்ண முடியுமா அப்படிலாம் கேட்டு கூட வைக்கிறாங்க. அதுக்கப்புறமாவும் சக்ஸஸ் கொடுக்கல அப்படிங்கிறப்போ அந்த நியூமராலஜிஸ் அப்படிங்கிறது அங்கே என்ன ப்ராப்ளம் ஆகும்? ஆமாம், அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது விநாசகலை விபரீத புத்தின்னு சொல்லுவாங்க. நம்ம டைம் கெட்ட டைம் வந்துச்சுன்னா நமக்கு கெட்ட விதமாக தான் நம்ம யோசனை வரும். நமக்கு டைம் நல்லபடியாக இருந்துச்சுன்னா நமக்கு அமையக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். இது எல்லாத்துக்குமான ஒரு ஆணி வேர் என்பது ஜாதகம் தான். ஜாதகம் என்பது வேர் போல, அந்த வேர்லேருந்து வரக்கூடிய மரம், அந்த கிளைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விழுதுகள். அந்த நியூமராலஜி வாசி எல்லாம் விழுதுகள். இந்த பேஸ் நல்லா இருக்கணும், அப்போ தான் அது வந்து பேஸ்மெண்ட் என்பது கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுக்கு டைம் நல்லா இல்லைன்னு வச்சுங்க, உங்களுக்கு நீ ஒரு நியூமராலஜி அடிப்படையில் ஏதாவது பேர் மாற்ற போகிறா நீங்கள் போறீங்க, அவங்க உங்களுக்கு பாசிட்டிவாக வைக்க என்பது கொடுக்க மாட்டாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய ஆலோசனையும் ஒரு நெகட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா உங்கள் டைம் நல்லா ஜாதக ரீதியாக. அப்போ நீங்கள் நியூமராலஜி குறை சொல்லக்கூடாது. அவர் மாற்றி கொடுத்தாரு பேர், அதன் ரீதியாக ஒரு பெரிய அளவுக்கு மாற்றமே ஏற்படலைன்னு சொல்லக்கூடாது. எல்லாமே கிரகங்கள் தான் கான்செப்ட். ஏன்னா அந்த நியூமராலஜி கிரகத்தின் அடிப்படையில் வைக்கிறதா, அது எப்படி பேர் வைக்கணுன்றதை இப்போ அடுத்த கட்டமாக நம்ம பார்ப்போம். அப்போ உங்களுக்கு ஜாதக ரீதியாக எந்த கிரகத்தின் தசா போனாலும் சரி, உங்களுக்கு டைம் நல்லா இல்லை, அப்போ என்ன ஏற்படும், நீங்கள் வைக்கக்கூடிய அந்த நேமோ சேஞ்சஸோ எல்லா விஷயமும் உங்கள் நெகட்டிவாக தான் ஏற்படுத்தும், தவறான ஆலோசனையாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ நியூமராலஜி மெத்தடை நிறைய மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க. உங்களுக்கு தரக்கூடிய ஆலோசனைகள் தவறாக இருக்கிறதுனால அது நியூமராலஜி குறை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு டைம் சரியில்லை அவ்வளோதான்றதை நம்ம வந்து புரிஞ்சுன்னு போக வேண்டியது இருக்கும். அப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா எந்த முறையில் இப்போ என்னோட தொழிலுக்கான பெயர்களை நான் தேர்வு செய்யலாம்? இதில் வந்து தவறான அணுகுமுறை என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது சரியான அணுகுமுறை என்னன்ற ரெண்டு வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம். மேக்ஸிமம் பேர் வைக்கக்கூடிய அஸ்ட்ராலஜிஸ்ட் தவறு பண்ணக்கூடியது என்னன்னா, சில பேர் யூடியூப்ஸ்லாம் பார்த்து நிறைய பேர் அவங்களே பேர் வச்சிடறாங்க. அவங்க வந்து வீடியோஸ்லாம் பார்த்துட்டு என்ன வகையில் பேர் வைக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் பர்த் அடிப்படையில் வைக்கக்கூடாது, நட்சத்திர அடிப்படையில் வைக்கக்கூடாது. ஏன்னா டேட் ஆஃப் பர்த் அடிப்படையில்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1ஆம் தேதி 1ஆம் மாதம் 2006 யாராவது ஒருத்தர் பிறந்திருக்கிறாருன்னா, அவங்களுடைய கூட்டியன் விதியன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 வரும், லக்கி நம்பர் வந்து 1 வரும். அப்போ என்ன சொல்லி வச்சிருக்கிறான்னா, சூரியன் 1 என்பது சூரியனுடைய நட்பு கிரகத்தின் அடிப்படையில் வைக்கலாம். அதாவது சந்திரனில் 2ஆம் நம்பரில் வைக்கலாம், குருவுடைய அமைப்பில் வைக்கலாம், செவ்வாயோடைய அமைப்புகள், அதாவது 3ஆம் நம்பர் 9ஆம் நம்பர், இந்த நம்பர்கள்லாம் உங்களோட பிஸ்னஸோடைய டோட்டல் நம்பர்ஸை கூட்டி பார்க்கும் இந்த நம்பரில் வைக்கலாம்னு சொல்லுவாங்க. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் 1/1/2006 தான் பிறந்திருப்பார். ஆனால் ஒரு நாளில் அந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 லக்னங்கள் போகும். சப்போஸ் அவர் மகர லக்னத்தில் பிறந்துட்டாருன்னு வச்சுங்க, 8ஆம் அதிபதியாக அந்த சூரியன் வந்துடும்ல, அப்போ இந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த டேட் ஆஃப் பர்த் கான்செப்ட் வந்து அடிபட்டுரும். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கன்னியா லக்னமாக பிறந்துட்டாருன்னு வச்சிங்கன்னா 12ஆம் அதிபதியாக சூரியன் வந்து வந்துடும். அப்போ அந்த சூரியனுக்குடைய எண்ணு டேட் ஆஃப் பர்த்ன்ற ஒரு விஷயத்தினால வச்சுக்கிட்டேன்னா இங்கேருந்து அடிபட்டு போகும். அப்போ டேட் ஆஃப் பர்த் கான்செப்டில் வைக்கக்கூடாது. டேட் ஆஃப் என்பது பொதுவானது. இப்போ வந்து அப்ராடில் நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவிலேருந்து வரீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுங்க, பொதுவான ஒரு சில குணாதிசயங்கள்லாம் உங்களை பற்றி தெரியும். இதுவே இந்தியாவில் தமிழ்நாட்டிலேருந்து வரீங்கன்னு சொன்னீங்கன்னா இன்னும் டீப்பாக உங்களை பற்றி நீ என்ன உணவு சாப்பிடுவீங்க, என்ன உடை என்பது போடுவீங்க, இது உங்களுடைய கலாச்சார முறைகள் எப்படி இன்னும் டீப்பாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த டீப் கான்செப்ட் தான் வந்து ஜாதகம் என்பது. டேட் ஆஃப் பர்த் கான்செப்ட் என்பது ஜென்ரல். ஏன்னா இன்னைக்கு பிறக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரே டேட் ஆஃப் பர்த் தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு மனிதர்களும் தனித்துவமான மனிதர்கள். ஒரு மனிதன் போல இன்னொரு மனிதன் இருக்க மாட்டான். அப்போ பொது இந்த தனித்துவமான மனிதர்களுக்கு தனித்துவமான ஜாதக அடிப்படையில் தான் வைக்கணும். ஜாதகம் என்பது ஒருத்தவங்களுக்கு இருக்கிறது போல இன்னொருத்தவங்களுக்கு இருக்காது. அப்போ அந்த ஜாதக அடிப்படையில் ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி வச்சிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு சில பேர் நட்சத்திர அடிப்படையில் சில பேர் வச்சிடுறாங்க. இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்கன்னா அந்த ஸ்டார்டிங் லெட்டர்ஸ் இந்த சோ லா இது போன்ற எழுத்துக்கெல்லாம் வரும், சூ போன்ற எழுத்துக்கெல்லாம் வரும், அதை மட்டும் ஸ்டார்டிங்கில் வச்சு அந்த பேரமைப்பு வைக்கிறது. எப்படி டேட் ஆஃப் பர்த் கான்செப்ட் ஒரு அந்த அளவுக்கு லாஜிக்கல் இல்லாத ஒரு கான்செப்ட் சொன்னோம், அதே போல நட்சத்திரம் அதே தான். ஏன்னா நட்சத்திரமும் 23 hours 27 hours வந்து வேறுபடும். ஒரு நாளில் பிறக்கக்கூடியவங்களும் மேக்ஸிமம் ஒரு நட்சத்திரம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் ஜென்ரலான கான்செப்ட் தான். இன்னொரு சில பேர் வந்து நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அப்போ இந்த மெத்தட்லாம் தவிர்த்துட்டு எது சரியான மெத்தடோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுதான் இங்கே ஜாதகம். ஓகே, ஜாதகம்னா ஜாதகம் கணித்து ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க பிஸ்னஸ் வராங்கன்னா அவங்க என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும். அவங்க பிராண்ட் நேமுக்கு வராங்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கம்பெனி நேம். ஏன்னா இப்போ சில பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் ஒன்று இருக்கும், பிராண்ட் நேம் ஒன்று இருக்கும். கம்பெனி நேம் என்பது அவங்க நிறைய பிராண்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஆனால் பிஸ்னஸ் வந்து ஓலாக பார்க்கக்கூடியது கம்பெனி நேம். பிராண்ட் நேம் என்பது அந்த நீங்கள் குறிப்பிட்ட பிராண்டை மட்டும் டினர் பண்ணக்கூடியது பிராண்ட் நேம். சில பேருக்கு வந்து ரெண்டு பேருமே காமனாக, இப்போ ஆச்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே காமனாக இருக்கும். ஆச்சி மசாலா ஐட்டம்ஸு, சாம்பார் பொடி, ரசப்பொடி தனித்தனியாக பிஸ்னஸ் நேமும் பிராண்ட் நேமும் சேமாக இருக்கும். ஆனால் சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட்னு இருக்குன்னு வச்சுங்க, கம்பெனி நேம் ஒன்று இருக்குது. ஆனால் அதுக்கான பிராண்ட் நேம் என்பது நிறைய பிராண்ட்ஸ் கிரியேட் பண்ணி, கிளினிக் ப்ளஸ் இருக்குது, கிசான் ஜாம் இருக்குது, ரெக்ஸோனா லக்ஸ், இது நிறைய சோப்ஸ் ஐட்டம், ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாமே வந்து யூனிலிவர் இந்துஸ்தான் யூனிலிவர் கம்பெனியோட பிராண்ட்ஸ் தான். அப்போ ரெண்டு பேருக்கு வேறு வேறாக இருக்கும். நீங்கள் எதுக்காக வந்திருக்கிறீங்க செக் பண்ணணும். நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வைக்க போகிறீங்களா இல்லை தனித்தனியாக வைக்க போகிறீங்களா, இந்த விஷயம்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் என்ன ஃபேம் வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்க, அதாவது ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா. ஏன்னா ப்ரொப்ரைட்டர்ஷிப்னா இவங்களோட ஜாதகத்தை மட்டும் பார்த்தா போதும். இதே வந்து பார்ட்னர்ஷிப் ஃபேம்னா நீங்கள் யாராருக்குள்ள பார்ட்னர்ஷிப் பண்ண போகிறீங்க, ரெண்டு பேர் ஜாதி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கணும். பப்ளிக் ஃபேமா பிரைவேட் ஃபேமா. பப்ளிக் ஃபேம்னா இதில் 7ஆம் பாவத்துக்கு சாதகமான பாவங்களை செக் பண்ணி பார்க்கணும். பிரைவேட் ஃபேம்னா லக்ன பாவத்தை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். இது போல்
பேசிக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு லோகோனா ஃபஸ்ட்டு அந்த நியூமராலஜினா அந்த பிராண்ட் நேம்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பிராண்ட் நேம்னாலே அது யூனிக்காக இருக்கணும், ஒன்று மற்றது போல் இருக்கவே கூடாது. ரிப்பிட்டேட்டிவ் டேர்ம்ஸ் வந்து வரக்கூடாது. ரிப்பிட்டேட்டிவ் டேர்ம்ஸ்னா இந்த இடத்துல இப்போ லியோ இருக்குது, மாஸ்டரில் காமனாக மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய டேம், டைகர், லயன் எல்லாமே காமனாக மக்கள் யூஸ் பண்ண டேம். இந்த டேம்லாம் வந்து அந்த பிஸ்னஸ் பிராண்ட் நேமாக வரக்கூடாது. சில டைம் டெஸ்கிரிப்டிவ் டேர்ம்ஸ்னு ஒன்று விஷயம் இருக்குது. அந்த ப்ராடக்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு கிச்சன், ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் இருக்குன்னா டேஸ்டி கிச்சன் அப்படின்னு வைப்பாங்க. அது எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மாதிரி வைக்கக்கூடாது. ஒரு கிளாத்ஸ் இருக்குன்னா கிளினிக் கிளாத்ஸ், இது போல இதெல்லாம் வைக்கவே கூடாது. அப்போ டெஸ்கிரிப்டிவ் டேர்ம்ஸ், ரிப்பிட்டேட்டிவ் டேர்ம்ஸ், யூனிக்காக இருக்கக்கூடிய விஷயம் இப்படிலாம் பார்த்துக்கிட்டு பேசிக் தெரிஞ்சுக்கிட்டு அதில் நம்ம பண்ணும்போது சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும். இப்போ நம்ம அடுத்த கட்டமாக எந்த கான்செப்டில் வைக்க போகிறோன்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். எந்த கான்செப்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. எதில் வைக்கலாம்? ஜாதக அடிப்படையில் வைக்கணும். நீங்கள் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி பார்த்துட்டு, இப்போ நான் நிறைய பிஸ்னஸ் நான் சொல்கிறேன், இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ண போகிறீங்களா, உங்களோட ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் அமைப்புகள், நான் சொல்லக்கூடிய அமைப்புகள் இந்த கிரகம் இருக்கா, அப்போ இந்த கிரகத்தை நம்மள தாராளமாக வச்சுக்கலான்றதை நீங்களே ஒரு புரிதல் என்பது ஏற்படுத்திக்கலாம். இப்போ ஒரு ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, ஜுவல்லரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, நவரத்தின கற்கள் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், இது எல்லாமே 2ஆம் பாவகம் தான். அப்போ 2ஆம் பாவகம் 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானம், இந்த 2 பாவத்தை தொடர்பு கொண்ட கிரகம் என்னன்னு சொல்லி பார்த்து, அது குருவாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, சனியாக கூட இருக்கலாம், 8ஆம் நம்பரை தாராளமாக நீங்கள் வைக்கலாம். இதுவே வேற ஏதாவது காமன் சர்வீஸ் சென்டர் வைக்க போறீங்க, டிராவல்ஸ் அண்ட் டூரு, வேற ஏதாவது டிரான்ஸ்போர்ட், ஏதாவது கொரியர், இது சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் எல்லாமே 3ஆம் பாவத்தின் காரகத்துவம். அப்போ உங்களுடைய ஜாதக ரீதியாக 3 மற்றும் 10ஆம் பாவம், தொழில் ஸ்தானம் 10ஆம் பாவம், இந்த 2 பாவத்தை தொடர்பு கொண்ட கிரகம் என்னன்னு சொல்லி பார்த்து அந்த கிரகத்தோட நம்பர் வந்து வைக்கலாம். எந்த கிரகமாக வேணா இருக்கலாம். 3 10ஆம் பாவம்னா எந்த கிரகம் 3ஆம் பாவத்திலேயோ 10ஆம் பாவத்தில் இருந்தோ, இல்லை 3 மற்றும் 10ஆம் அதிபதியோட தொடர்போ, பார்வையோ, சேர்க்கையோ, சாரம் பெற்றோ, பரிவர்த்தனையோ, வர்க்கோத்தமம் எல்லாமே தொடர்புகள். நான் தொடர்புன்னு சொல்லுவேன், எல்லாமே இந்த விஷயங்கள் அடங்கிடும். இந்த போன்ற பிஸ்னஸ்க்கு அந்த 3 10ஆம் பாவம் தொடர்பு கொண்ட என்ன கிரகமோ அந்த கிரகத்தின் நம்பர் வச்சுக்கலாம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது பிஸ்னஸ், ஏதாவது பவர் டூல்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய பிஸ்னஸ், இல்லை வேற ஏதாவது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், இல்லை வேற ஏதாவது அந்த வெஹிக்கிள் சம்மந்தப்பட்ட சேல் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் எல்லாமே 4ஆம் பாவம் தான். அப்போ 4 10ஆம் பாவம் தொடர்பு கொண்ட கிரகத்தின் அடிப்படையில் வைக்கலாம். என்ன கிரகம் தொடர்போ பார்த்து வைக்கலாம். இது 5ஆம் பாவம்னா இது ஃபெர்டிலிட்டி சென்டர் வைக்கிறது, வேற ஏதாவது விஷயங்கள், ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து சேல் பண்ணுறது, ஜிம் எக்யூப்மெண்ட் சேல் பண்ணுறது, இது போன்ற பிஸ்னஸ் பண்ண போறீங்கன்னா எல்லாத்துக்குமான பேரமைப்பு இருக்குது. அப்போ 5 10ஆம் பாவம் தொடர்பு கொண்ட கிரகம்னு சொல்லி பார்க்கணும். ஒரு பார்ட்டிக்கு நீங்கள் பேர் வைக்க போறாருந்தாலே 5ஆம் பாவம் வந்து பார்க்க வேண்டியது. ஏன்னா பாலிடிக்ஸ் எல்லாமே 5ஆம் பாவம் தான். இதே ஒரு 6ஆம் பாவம் இருக்குதுன்னா ஹோட்டல் பிசினஸ், டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட பிசினஸ், வேற ஏதாவது சிட் ஃபண்ட் சம்மந்தப்பட்ட பிசினஸ் எல்லாமே 6ஆம் பாவத்தின் காரகத்துவம். 6 10 கனெக்டிவிட்டி எந்த பிளான் சொல்லி பாருங்க, அந்த பிளான் நம்பர் அது ஆட்டோமேட்டிக்காக வச்சிருங்க. இப்போ 8ஆம் பாவம் என்பது இருக்கு. 8ஆம் பாவம்னா ஏதாவது சிக்கன் சென்டர், இது போல விஷயங்கள், வேற ஏதாவது இந்த வட்டி கடை வைக்கிறது, இல்லை வேற ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட பிசினஸ் வந்து பண்றது, இது போல நிறைய விஷயங்கள், கிளப், ரெஸ்டாரண்ட் எல்லாமே 8ஆம் பாவத்தின் தன்மை. அப்போ 8ஆம் பாவம்னா டேட்டா பிரச்சனையை கொடுக்கும். ஆனால் 8ஆம் பாவத்துக்கு சாதகமான பாவம் 10ஆம் பாவம். அப்போ 10ஆம் பாவத்தை தொடர்பு கொண்ட கிரகம் சொல்லி அதன் அடிப்படையில் வச்சு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இது போல நீங்க என்ன பிசினஸ் பண்ண போறீங்களோ அந்த பிசினஸ்க்குரிய பாவம் என்னன்னு சொல்லி பாருங்க, அந்த பாவத்தை தொடர்பு கொண்ட கிரகம் என்னன்னு சொல்லி பாருங்க, அந்த கிரகத்தோட நம்பர் வச்சா நிச்சயமா சக்சஸ்ஃபுல் ஆக முடியும். ஆனா பொதுவா எந்த நேம் செலக்ட் பண்ணாலுமே அதோட கூட்டு மதிப்பெண் வந்து 5 அல்லது 7 வந்துச்சு அப்படின்னாக்கா அது ராசியா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. அது உண்மையா? 5 சொல்ல மாட்டாங்க, மெயினா வந்து 4 7 8. ஏன்னா இந்த 4ஆம் எண் என்பது ராகுடைய நம்பர், அதே போல 7 என்பது கேதுடைய நம்பர், 8 என்பது சனியோட நம்பர். அதனால இந்த நம்பரை பார்த்தாலே ஒரு பதற்றம் இருக்கும். இதை பார்த்தாலே வைக்கக்கூடாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. ஏன்னா இப்போ வந்து 7ஆம் நம்பர்ல பிறந்தவங்க மிகப்பெரிய ஆள்லாம் இருக்கிறாங்க. இப்போ வந்து எலான் மஸ்கோடைய பிசினஸ் அந்த டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர்ல தான் வரும். இப்போ டோனியர் ஜெர்சி நம்பர் 7ஆம் நம்பர், ரொனால்டோட ஜெர்சி நம்பர் 7. இதே போல 7ஆம் நம்பர்ல 18, விராட் கோலியோட நம்பர் வந்து 18. அப்போ 4 7 8ல வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் வைத்து நல்ல பெரிய ஆளானவங்க இருக்கிறாங்க. நிறைய பேரோட பிசினஸ் மேனோட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு தசை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆவாங்க. இப்போ நரேந்திர மோடியோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ராகு தசை இருக்கக்கூடிய தர்வால நிறைய சக்ஸஸ்ஃபுல் என்பது பெற்றிருக்காரு. அதே போல் வந்து முகேஷ் அம்பானி காலகட்டம் அவருடைய சக்ஸஸ்ஃபுல்லான 2005க்கு மேலே தான் நல்ல ஒரு அவருடைய தலைமை லீடர்ஷிப்பில் நிறைய சக்ஸஸ் என்பது பிஸ்னஸ் என்வரான்மெண்ட்டில் நிறைய பெற்றாரு. அதுக்கான காரணம் அவருடைய காலகட்டமும் ராகு தான். எம்ஜிஆர், முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஜாதகத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா ராகு காலகட்டத்தில், ராகு தசையின் காலகட்டத்தில் நிறைய தொடர்பு வெற்றியை பெற்றாரு. அப்போ ராகு காலகட்டத்தில் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லானவங்களும் இருக்கிறாங்க. அதனால இந்த ராகு கேது சனின்றதுக்காக 4 7 8ல நம்பர்ல பேர் அமைப்பு வைக்கக்கூடாது, ஜென்ரல் கான்செப்ட் போகக்கூடாது. உங்க ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா நிச்சயமா அந்த நம்பர்லேயும் உங்களோட பேர் அமைப்பு என்பது வச்சுக்கலாம். ஏன்னா ஒருவேளை மைனஸா இதை வச்சிங்கன்னா 100% மைனஸ் ஆயிடும் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இந்த கூட்டு எண்ணில் வச்சிடாதீங்க அப்படின்னா என்ன நம்பர்ஸ்ல வைக்க? பொதுவாக சில பேர் சொல்றதுன்னா 26ல வைக்கக்கூடாது. ஏன்னா 26ல சுனாமி அட்டாக் ஆச்சுன்னு சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் 36 வைக்கக்கூடாது. இதே போல் 33 வந்து குரு சுக்கிரன் என்பது ரெண்டுமே பகை கிரகங்கள் 33 வைக்கக்கூடாது. 13ஆம் நம்பர் என்பது வைக்கக்கூடாது. ஏன்னா 13ஆம் சப்பரில் தான் நிறைய பேர் அந்த இயேசுக்கு நிறைய விஷயங்கள் நடந்து, ஜீசஸ் நிறைய விஷயம் நடந்துன்றதுக்காக சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஃபாரின் கான்செப்ட்ஸ். இந்த 13லாம் நம்ம நாட்டில் இந்த விஷயம்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாமே ஆனால் அந்த 13ஆம் தேதிகளில் பிறந்தவங்க எவ்வளோ பேர் கோடீஸ்வரராக இருப்பாங்க, பழைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். ஏதோ ஒரு முக்கியமான ஆட்களுக்கு ஏதோ தவறு நடந்துருச்சு, பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தின்றதுக்காக அந்த நம்பரை மட்டும் பிடிச்சிப்பாங்க. ஆனால் இப்படி பார்க்கக்கூடாது. இப்போ எந்த கிரகத்தின் நம்பரில் வைக்கக்கூடாதுன்னு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜாதக ரீதியாக 8-12 எந்த கிரகம் தொடர்பு இருக்குன்னு பாருங்கள். 8-12 வலி வேதனைகள், நஷ்ட அவமானங்கள் தரக்கூடிய தன்மையில் கொடுத்துரும். 5-9ஆம் பாவம் தொடர்பு கொடுக்குறா பாருங்கள். பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆக முடியாது. ஏதாவது பிஸ்னஸ் மாற்றிட்டே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். 5-9னா 8ஆம் 10ஆம் தொழில் ஸ்தானத்துக்கு 8ஆம் பாவம், 10ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம், 5ஆம் பாவம், 10ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம், 9ஆம் பாவம். அப்போ 5-9ஆம் பாவத்தை தொடர்பு கொண்ட என்னன்றதை பாருங்க. இந்த 2 கிரகத்தின் நம்பரில் பிஸ்னஸோடைய பேர் என்பது வைக்கக்கூடாது. இப்படி மட்டும் நம்ம பார்த்துட்டாலே சிறப்பு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு லோகோ மற்றும் தொழிலுக்கான பெயர் அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி சார். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.